பூங்காற்று திரும்பவும் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தன்னோட பொண்ணுக்கு முகூர்த்த சாரின்னு சொல்லிட்டு ஒரு சாரியை வாங்குறாங்க. அதை வந்து ஆனந்தி கையில் கொடுத்து, நீ வந்து கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணாக இருக்கமா, உன் கையால் வந்து இந்த சேலையை வச்சு சாமிக்கிட்ட வேண்டிட்டு என்கிட்ட கொடு நல்லபடியான்னு சொல்லவும், ஐயோ நம்ம கல்யாணம் ஆனது தெரியாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஆனந்தியும் அந்த சேலையை வந்து சாமிக்கிட்ட வேண்டி அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குமரனோட ஃப்ரெண்டு வந்து உனக்கும் ஆனந்திக்கும் வந்து ரொம்பவே ராசிலாம் நல்லா இருக்குது, நீ சீக்கிரமாகவே ஆனந்தி கிட்ட போய் அவங்க கிட்ட உன்னோட காதலை சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குமரன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி வந்து அந்த ஹோட்டலோட மாடியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாரும் என்னையும் குமரன் சரியும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. இதனால அவர் தான் ஆசையை வளர்த்துட்டு இருக்க போகிறாரு. குமரன் சரிக்கிட்ட நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆனந்தி முடிவு பண்ணிட்டாங்க. அதே நேரம் ஆனந்தி கிட்ட குமரன் வந்து தன்னோட காதலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வராங்க. ஸோ யார் வந்து முதல்ல எதை சொல்ல போகிறாங்க, ஆனந்தி உண்மையை சொல்ல போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி குமரன் அவங்களோட லவ்வை சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆனந்தியோட உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் குமரன் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு, அதுக்கப்புறமா ஆனந்தி மேலே குமரனுக்கு லவ் இருக்குமா இல்லை அதோட போயிருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.